தமிழ் பொது வேட்பாளர் விவகாரம். கிளிநொச்சி மாவட்ட பொது அமைப்புகள் பூரண ஆதரவு. ரணிலை வேட்பாளராக்குவது குறித்து ராஜபக்சக்கள் சிந்தித்து முடிவெடுக்க வேண்டும். எஸ்பி திசாநாயக்க தெரிவிப்பு. அனலைதீவு கடற்பரப்பில் மிதந்து வந்த மர்ம பொருள். இலங்கை வரும் ஜெய்சங்கர், சம்பந்தனுடன் முக்கிய பேச்சுவார்த்தை. சஜித்துக்கு எதிராக ரணிலும் அனுரவும் சேர்ந்து கூட்டு சதி. ஐக்கிய மக்கள் சக்தி குற்றச்சாட்டு. யாழ் போலீஸ் நிலையத்திலிருந்து தப்பிச் சென்றவர் போதைப் பொருளுடன் கைது. 13வது திருத்தத்தை ரணசிங்க பிரேமதாசா ஆதரித்தாரா? கேள்வி எழுப்பும் மொட்டு கட்சி. வேலையற்ற பட்டதாரிகளின் பிரச்சினையை தீர்ப்பதற்கு அரசாங்கம் முன்வர வேண்டும். மட்டு மாவட்ட வேலையற்ற பட்டதாரிகள் வேண்டுகோள். அனைவரது ஒருமித்த ஆதரவின் மூலமே பொது வேட்பாளர் விடயம் வெற்றி வாய்ப்பாக அமையும். கிழக்கு ஆளுநர் சுட்டிக்காட்டு. சீனா இலங்கை இடையிலான 13வது ராஜதந்திர சுற்று பேச்சுவார்த்தை இன்று ஆரம்பம். தொடர்பான விரிவான செய்திகள். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை களமிறக்குவதற்கான தமது ஆதரவை கிளிநொச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த பல்வேறு அமைப்புகளும் வழங்குவதாக உறுதியளித்துள்ளன. ஜனாதிபதி தேர்தலில் ஒரு தமிழ் பொது வேட்பாளர் நிறுத்துவதற்காக உழைத்துக் கொண்டிருக்கும் மக்கள் அமைப்பாகிய தமிழ் மக்கள் பொது சபையானது நேற்று காலை 9:30 மணியிலிருந்து 12:30 மணி வரையில் கிளிநொச்சி கூட்டுறவு மண்டபத்தில் பொதுக்கூட்டத்தை நடத்தியது. சுமார் 200க்கும் குறையாத வெவ்வேறு அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் பங்கு பெற்றினார்கள். குறிப்பாக கிளிநொச்சி மாவட்டத்தை பிரதித்துவப்படுத்தும் விவசாய அமைப்புகள், கூட்டுறவு அமைப்புகள், அரசு சார்பற்ற நிறுவனங்கள், வர்த்தக அமைப்புகள் உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகளும் இதில் கலந்து கொண்டன. தமிழ் மக்கள் பொதுசபை சார்பில் நிலாந்தன், பேராசிரியர் கணேசலிங்கம், ஜோதிலிங்கம், ரவீந்திரன், இந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த நிலையில் தமிழ் பொது வேட்பாளருக்கு தமது ஆதரவை வழங்குவதாக பொதுக்கூட்டத்தில் பங்கு பெற்றிய அமைப்புகள் பகிரங்கமாக அறிவித்துள்ளன. ரணில் விக்ரமசிங்கவை வேட்பாளராக்குவது குறித்து ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவினர், முக்கியமாக ராஜபக்சர்கள் சிந்தித்து செயற்பட வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ்பி திசாநாயக்க தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளராக ரணில் விக்ரமசிங்கவை தேர்ந்தெடுப்பார்களாக இருந்தால் ஐக்கிய மக்கள் சக்தியிலிருந்து பிரிந்து சென்றவர்களும் ஏனைய சிறு கட்சிகளும் பொதுஜன பெரமுனவுடன் ஒன்றிணையும். அவ்வாறு இல்லாது பொதுஜன பெரமுன தனியொரு நபரை நிறுத்தமாக இருந்தால் 1/4 பங்கு கூட பெறாது தோல்வியை சந்திக்கும். எனவே இது குறித்து ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவினர், முக்கியமாக ராஜபக்சக்கள் சிந்தித்து செயற்பட வேண்டும். எனவே ஒரு அடி பின்னால் வைத்து நாட்டை பற்றி சிந்தித்து ராஜபக்சக்கள் முடிவொன்றை எடுக்க வேண்டும். எனவே அவர்கள் ரணில் விக்ரமசிங்கவுடன் ஒரு தீர்மானத்துக்கு வந்து ரணிலை வேட்பாளராக தேர்ந்தெடுத்தால் நல்லது என நான் நினைக்கின்றேன். ரணில் விக்ரமசிங்க வானத்தில் இருப்பதை போன்று கற்பனையில் இருக்கிறார். ஒரு நாள் பாதாளத்துக்குள் விழப்போவதை அறியாதுள்ளார். எனவே ரணிலும் அவருடன் இருப்பவர்களும் எடுக்க வேண்டிய முழு முயற்சிகளையும் முன்னெடுத்து அர்ப்பணிப்புடன் செயற்பட்டு பொதுஜன பெரமுனவின் வேட்பாளராக நிற்க முன்வர வேண்டும். ஆகவே பொதுஜன பெரமுன ரணில் விக்ரமசிங்கவும் ஒருமனதாக தீர்மானித்து முடிவொன்றை எடுக்க வேண்டும். பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளராக ரணில் விக்ரமசிங்க இருந்தால் எம்மால் தேர்தலை வெற்றி கொள்ள முடியும் என அவர் தெரிவித்துள்ளார். ஊர்காவற்றுறை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட அனலைதீவு கடற்பரப்பில் மிதந்து வந்த மர்ம பெட்டியொன்று போலீசாரால் மீட்கப்பட்டுள்ளது. இன்று காலை அனலைதீவு கடற்பரப்பில் மிதந்து வந்த மர்ம பெட்டியை கண்ட அனலைதீவு மீனவர்கள் ஊர்காவத்துறை போலீசாருக்கு தகவல் வழங்கியதை அடுத்து சம்பவ இடத்துக்கு சென்ற ஊர்காவத்துறை போலீசார் மேற்படி பெட்டியை மீட்டுள்ளனர். மேற்படி பெட்டியினுள் தொலைத்தொடர்பு கருவி இருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை ஊர்காவத்துறை போலீசார் மேற்கொண்டுள்ளனர். கடலில் இருந்து கச்சா எண்ணெய் இறக்கும் போது 5000 பீப்பாய்கள் கச்சா எண்ணெய் காணாமல் போனமை குறித்து பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தினால் உள்ளக விசாரணை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கச்சா எண்ணெய் இறக்கும் போது பல கோடி ரூபாய் மதிப்பிலான 23,786 பீப்பாய்கள் கச்சா எண்ணெய் காணாமல் போனமை தொடர்பாக லஞ்ச ஊழல் விசாரணை பிரிவு 2வது முறையாக விசாரணையை தொடங்கியுள்ளது. கடலில் இருந்து கச்சா எண்ணெய் இறக்கும் குழாயில் ஏற்பட்ட கசிவால் 5000 பீப்பாய் கச்சா எண்ணெய் குறைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் கடற்படையின் டைவர்ஸ் மற்றும் விசேட ட்ரோன் கேமராக்களை அனுப்பி ஆய்வு செய்த போது குழாய் அமைப்பில் எவ்வித கோளாறும் இல்லை என தெரிய வந்துள்ளது. 3 தடவைகள் ஆயிரக்கணக்கான எண்ணெய் பீப்பாய்கள் தேடப்பட்டமை தொடர்பில் விசாரணை நடத்துமாறு சட்டமா அதிபர் பணிப்புரை விடுத்திருந்த போதும் கணக்காய்வாளர் நாயகத்தின் அறிக்கைகளை மறைத்து சில அதிகாரிகள் இவற்றை மறைக்க முயன்றுள்ளமையும் விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. எரிபொருள் சுத்திகரிப்பு நிலைய மேலாளராக பணிபுரியும் அதிகாரி ஒருவரும் இந்த மோசடிகளுக்கு பின்னால் இருப்பது தெரிய வந்துள்ளது. இது தொடர்பில் எரிபொருள் கூட்டுத்தாபனத்தின்
உயர் அதிகாரி கருத்து தெரிவிக்கையில், ஒரு பேரல் கச்சா எண்ணெயில் 159 லிட்டர் எண்ணெய் உள்ளது. ஒரே நேரத்தில் கச்சா எண்ணெய் கப்பலை இறக்கும் போது வீணாகும் அளவு கையிருப்பில் 3 வீதம் என கருதி 1800 பீப்பாய்கள் எண்ணெய் கடத்தல் சிறிது காலமாக நடந்து வந்தமை முன்பு தெரிய வந்துள்ளது. இந்த தொகையை சேமிக்க முடிந்தால் ஒரு எண்ணெய் கப்பலில் 5 கோடி ரூபாய்க்கு மேல் சேமிக்க முடியும் எனவும், இவ்வாறான மோசடியை தடுக்க முடிந்தால் எரிபொருள் தலா லிட்டருக்கு 50 ரூபாய் குறைக்கலாம் எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்தியாவில் மீண்டும் வெளிவிவகார அமைச்சராக பதவியேற்றுள்ள ஜெய்சங்கர் தனது முதலாவது வெளிநாட்டு பயணமாக எதிர்வரும் 20ஆம் தேதி இலங்கைக்கு வருகின்றார். இந்த விஜயத்தின் போது இலங்கை தமிழரசு கட்சியின் பெருந்தலைவர் ரா சம்பந்தனுடன் அவர் பேச்சு நடாத்தவுள்ளார். குறித்த தகவலை சம்பந்தன் தெரிவித்துள்ளார். அத்துடன் தமிழ் தேசிய கட்சிகளின் தலைவர்களுடனும் ஜெய்சங்கர் கலந்துரையாடலில் ஈடுபடவுள்ளார். மேற்படி சந்திப்புகளின் போது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தல் விவகாரம் முக்கிய இடம் பிடிக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. ஜனாதிபதி தேர்தலில் சஜித் பிரேமதாச வெற்றி பெறுவது உறுதியாகியுள்ள நிலையில் அவருக்கு எதிராக சூழ்ச்சி செய்யும் நடவடிக்கையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவும் தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்கவும் இணைந்து செயற்படுகின்றனர் என தகவல் கிடைத்துள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் ஹெக்டர் அப்புஹாமி தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடன் அனுரகுமார திசாநாயக்க பேச்சு நடத்தியுள்ளார் என எமக்கு தகவல் கிடைத்துள்ளது. இது தொடர்பில் தேடி பார்க்கின்றோம். அரச ஊடகம் ஒன்றில் அனுரகுமார திசாநாயக்கவுக்கு 3 மணி நேரம் ஒதுக்கப்பட்டுள்ளது. அரச நிறுவனம் ஒன்றில் இவ்வாறு நேரம் ஒதுக்கப்படுவதன் நோக்கம் என்ன? பங்குரோத்து அடைந்துள்ள நாட்டை கட்டியெழுப்ப வேண்டும். அதற்கு வேலை திட்டம் அவசியம். சர்வதேச நாணய நிதியத்தின் ஊடாக கிடைக்கும் கடன் தொகையை கூட ஆளுநர் ஊடாக வேறு திட்டங்களுக்கு பயன்படுத்த முயற்சித்து வருகின்றனர். சஜித் பிரேமதாசவுக்கு எதிராக பிரச்சாரம் முன்னெடுப்பதற்காக ஐக்கிய தேசிய கட்சியும் தேசிய மக்கள் சக்தியும் இணைந்துள்ளன. இவை தொடர்பான தகவல்கள் விரைவில் கிடைக்கப்பெறும் என தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்திலிருந்து தப்பிச் சென்ற கைதியொருவர் போதைப்பொருளுடன் கிளிநொச்சி பகுதியில் கைது செய்யப்பட்டார். யாழ்ப்பாணம் மடத்தடி பகுதியைச் சேர்ந்த 23 வயதான இளைஞனை இவ்வாறு கைது செய்யப்பட்டார். கிளிநொச்சி அக்கராயன் காட்டுப் பகுதியில் உள்ள வீடொன்றில் பதுங்கி இருந்தபோது குறித்த நபர் யாழ்ப்பாண பிராந்திய போலீஸ் புலனாய்வு பிரிவினரால் இன்று கைது செய்யப்பட்டார். இதன்போது குறித்த நபரிடமிருந்து 3.800 கிராம் ஐஸ் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டதுடன் மேலதிக விசாரணைக்காக யாழ்ப்பாண பிராந்திய போலீஸ் குற்றத்தடுப்பு பிரிவினரிடம் குறித்த நபர் ஒப்படைக்கப்பட்டார். இவர் யாழ் மாவட்டத்தில் பல குற்ற செயல்களுக்காக நீதிமன்றங்களினால் திறந்த பிடியாணை விதிக்கப்பட்டவர் என்பது குறிப்பிடத்தக்கது. கடந்த மே மாதம் 12ஆம் தேதி குறித்த கைதி யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்தில் விசாரணைக்காக தடுத்து வைக்கப்பட்டிருந்த போது போலீஸ் நிலையத்திலிருந்து தப்பிச் சென்றிருந்தார். இதன் காரணமாக 2 போலீஸ் உத்தியோகத்தர்கள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. அரசியலமைப்பின் 13வது திருத்தத்தை ரணசிங்க பிரேமதாஸ் ஆதரித்தாரா என்பது தொடர்பில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் தெளிவுபடுத்த வேண்டும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கோரியுள்ளது. இந்த திருத்தத்தின் நடைமுறை தற்போது அரசியல் வட்டாரங்களில் பேசு பொருளாகியுள்ள நிலையிலேயே அந்த கட்சியின் தேசிய ஏற்பாட்டாளர் ரோகிதாபே குணவர்த்தன இந்த கோரிக்கையை முன்வைத்துள்ளார். அரசியலமைப்பின் 13ஆம் திருத்தத்தை எதிர்ப்புகளுக்கு மத்தியில் முழுமையாக நடைமுறைப்படுத்துவதாக எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா நேற்றைய தினம் தெரிவித்தார். இந்த நிலையில் 13வது திருத்தத்தினூடாக காணி மற்றும் போலீஸ் அதிகாரங்கள் பகிர்ந்தளிப்பது தொடர்பில் சஜித் பிரேமதாசாவின் நிலைப்பாடு என்ன என ரோகிதாபே குணவர்த்தன கேள்வி எழுப்பியுள்ளார். போலீஸ் அதிகாரங்களை பகிர்ந்தளிப்பதன் மூலம் மாகாணங்களில் போலீஸ் மா அதிபர்கள் செயற்படக்கூடும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் இலங்கை மக்கள் தற்போது போரட்ட நிம்மதியான சூழலில் வாழ்வதாகவும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவும் படையினரும் பாதுகாத்த நாட்டை காட்டிக் கொடுக்க வேண்டாம் என ரோகிதாபே குணவர்த்தன கோரிக்கை விடுத்துள்ளார். இலங்கையில் உள்ள தோட்ட தொழிலாளர்களுக்கு நாளாந்த சம்பளமாக 1200 ரூபாவை மாத்திரமே வழங்க முடியும் என இலங்கை தேயிலை தொழிற்சாலை உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் லயனல் ஹேரத் தெரிவித்துள்ளார். அத்துடன் மேலதிக தேயிலை கிலோ ஒன்றுக்கு 65 ரூபாய் செலுத்துவதற்கு பெருந்தோட்ட நிறுவனங்கள் இணங்கியுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். தென்னிலங்கை ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய விசேட நேர்காணலில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் மேலும் தெரிவித்த அவர், முன்னர் 1000 ரூபாவாக காணப்பட்ட வேதனத்தை 1700 ரூபாவாக அதிகரிப்பதன் ஊடாக 70% சம்பள அதிகரிப்பு இடம்பெறும். தொழில்துறையில் உள்ளவர்கள் தங்கள் சம்பளத்தை அதிகரிக்குமாறு எந்தவித ஆர்ப்பாட்டங்களையும் முன்னெடுக்கவில்லை, கோரிக்கைகளையும் முன்வைக்கவில்லை. முழுமையாக அரசியல் நோக்கத்துக்காக இந்த செயற்பாடு இடம்பெறுகிறது. பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு ஓரளவு சம்பள அதிகரிப்பு வழங்கப்பட வேண்டும் என வலியுறுத்துவது நியாயமான விடயமாகும். எனினும் 1700 ரூபாவாக சம்பளத்தை அதிகரிக்க வேண்டும் என அரசாங்கம் வலியுறுத்துவதை ஏற்றுக்கொள்ள முடியாது.
தேர்தல் ஒன்றை இலக்கு வைத்தே அரசாங்கம் இவ்வாறான கோரிக்கையை முன்வைக்கிறது. இதற்கு முன்னரே பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பளம் தொடர்பில் கேள்வி எழுப்பியிருக்க முடியும். இந்த நிலையில் தொழில்துறைக்கு அமைய நாளாந்த சம்பளமாக 1200 ரூபாய் மாத்திரமே செலுத்த முடியும். அதே நேரம் நீதிமன்றம் உத்தரவிடுமாயின் பெருந்தோட்ட நிறுவனங்களுக்கு நாளாந்தம் 1700 ரூபாய் சம்பளத்தை செலுத்த நேரிடும். எனினும் அதனைத் தொடர்ந்து தேயிலை தொழில்துறையும் வீழ்ச்சியடையும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள வேலையற்ற பட்டதாரிகளின் வேலைவாய்ப்பு பிரச்சினையை தீர்ப்பதற்கு அரசாங்கமும் அரசு அதிகாரிகளும் முன்வர வேண்டும் என மட்டக்களப்பு மாவட்ட வேலையற்ற பட்டதாரிகள் சங்க தலைவர் எஸ். லுகந்தன் தெரிவித்தார். மட்டக்களப்பு மாவட்ட வேலையற்ற பட்டதாரிகள் சங்கத்தின் பொதுக்கூட்டம் நேற்று மாலை மட்டக்களப்பு மாநகர சபை மண்டபத்தில் இடம்பெற்றது. வேலையற்ற பட்டதாரிகள் சங்கத்தின் பொதுக்கூட்டத்தினை தொடர்ந்து மட்டக்களப்பு மாவட்ட வேலையற்ற பட்டதாரிகள் சங்க தலைவர் எஸ். லுகந்தன், செயலாளர் அனுசன், பொருளாளர் கிருசான், சங்கத்தின் அமைப்பாளர் முகமது அசீம் ஆகியோர் கலந்து கொண்ட ஊடக சந்திப்பு இடம்பெற்றது. நாங்கள் நமது வேலைவாய்ப்பு உரிமையை எதிர்பார்க்கின்றோம். அதனை நாங்கள் போராடித்தான் பெற வேண்டும் என்ற நிலைமைக்கு எங்களை தள்ள வேண்டாம். இன்று வேலையற்ற நிலையில் நாங்கள் பட்டங்களை பூர்த்தி செய்துவிட்டு வீடுகளில் இருப்பதால் பல்வேறு சிரமங்களை எதிர்நோக்கி வருகின்றோம். மட்டக்களப்பு மாவட்டத்தில் 2020ஆம் ஆண்டுக்கு பின்னர் பட்டதாரிகள் தொழில் வாய்ப்புகளில் இணைத்துக் கொள்ளப்படவில்லை. மாவட்டத்தில் ஆயிரக்கணக்கான வேலையற்ற பட்டதாரிகள் உள்ளனர். ஈஸ்டர் தாக்குதல், கொரோனா உட்பட பல்வேறு காரணங்களினால் தமது பட்டக்கல்வியை காலம் தாழ்த்தி பூர்த்தி செய்த மாணவர்களும் இன்று தொழில் வாய்ப்புகளை பெற்றுக்கொள்ள முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். பெண்கள் பெரும் கஷ்டத்துக்கு மத்தியில் தமது பட்டக்கல்வியை பூர்த்தி செய்த நிலையிலும் வேலைவாய்ப்புகள் பெற முடியாத நிலையில் பெரும் கஷ்டங்களை எதிர்நோக்குவதாக தனியார் வேலைவாய்ப்பினை தேடிச் சென்றால் பட்டப்படிப்பினை பூர்த்தி செய்த காரணத்தினால் வேலைவாய்ப்பினை வழங்குவதற்கு முன்வராத நிலை காணப்படுகின்றது. ஜனாதிபதி தேர்தலில் ஒரு பொது வேட்பாளரை தெரிவு செய்து அனைவரும் ஒன்றிணைந்து ஆதரிப்பதன் மூலமே வெற்றிக்கான வாய்ப்பாக அமையும் என இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தலைவரும் கிழக்கு மாகாண ஆளுநருமான செந்தில் தொண்டமான் தெரிவித்தார். மட்டக்களப்பு மண்முனைப்பற்றி பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட தாளங்குடாவில் புனரமைக்கப்பட்ட வீதி திறந்து வைக்கப்பட்டது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் வழிகாட்டுதலின் கீழ் பொது நிர்வாக உள்நாட்டல்வர்கள், மாகாண சபை மற்றும் உள்ளூராட்சி அமைச்சின் நிதி உதவியுடன் தாளங்குடா கடற்கரை வீதி சுமார் 92 லட்சம் ரூபாய் செலவில் புனரமைக்கப்பட்டு திறந்து வைக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் ராஜாங்க அமைச்சர் சாசுவம் வியாழேந்திரன் சிறப்பு அதிதியாக கலந்து கொண்டதுடன் ராஜாங்க அமைச்சர் சந்திரகாந்தன், இணைப்புச் செயலாளர் பிரசாந்தன், மண்முனைப்பற்று பிரதேச செயலாளர் திருமதி தர்ஷனா கௌரி தினேஷ் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இதன்போது கருத்து தெரிவித்த கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமான், இந்த நாட்டில் ஏற்பட்ட பொருளாதார வீழ்ச்சியினால் இன்று எந்த கட்சியுமே பலமான நிலையில் இல்லை. ஒரு பொது வேட்பாளரை தெரிவு செய்து அனைத்து கட்சிகளும் ஆதரிக்கும் போது சக்தி வாய்ந்த தலைவர் ஒருவரை இந்த நாட்டில் தேர்வு செய்ய முடியும். யார் ஜனாதிபதியாக வர வேண்டும் என்பதற்கு 51% வாக்குகள் தேவையாக உள்ளது. அவ்வாறான வாக்குகளை பெறும் நிலையானது இன்றைய நிலையில் எந்த கட்சியினாலும் கடுமையான போட்டியாகவே இருக்கும். அதனால் ஒரு பொது வேட்பாளரை நிறுத்தி அனைவரும் ஒன்றிணையும் போது வெற்றிக்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது என தெரிவித்துள்ளார். சீனாவின் தலைநகரில் இடம்பெறும் 13வது ராஜேந்திர சுற்று ஆலோசனை மாநாட்டின் இலங்கை தூதுக்குழுவிற்கு வெளிவிவகார அமைச்சின் செயலாளர் அருணி விஜயவர்தன தலைமை தாங்க உள்ளார். பீஜிங்கில் இன்று நடைபெறும் சீனாவுடனான ஆலோசனை மாநாட்டில் சீனாவின் வெளியுறவுத்துறை துணை அமைச்சர் சன் பெய்டாங் தலைமையிலான குழுவுடன் இந்த பேச்சுவார்த்தை நடைபெறவுள்ளது. அரசியல், பொருளாதாரம், வர்த்தகம், முதலீடு மற்றும் பாதுகாப்பு உள்ளிட்ட இருதரப்பு ஈடுபாட்டின் துறைகளின் முன்னேற்றம் குறித்து இன்றைய அமர்வின் போது ஆய்வு செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இலங்கைக்கான தூதுக்குழுவில் பீஜிங்கின் இலங்கை தூதுவர் மஹிந்த ஜெயசிங்க மற்றும் வெளிவிவகார அமைச்சின் சிரேஷ்ட அதிகாரிகள் மற்றும் சீனாவில் உள்ள இலங்கை தூதரக அதிகாரிகள் ஆகியோரும் கலந்து கொள்ள உள்ளனர். இருதரப்பு அரசியல் கலந்தாய்வுகளின் 12வது சுற்று 2023 மே 30 கொழும்பில் இடம்பெற்றமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் ஜெஃப்னக்லரியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள www.jeffnaclery.lk என்ற இணையதளத்தினூடாக இணைந்து கொள்ளுங்கள்.